தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/7/2026 செவ்வாய்க்கிழமை. பூராடம் நட்சத்திரம் மதியம் 2:59 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு பௌர்ணமி, கிரிவலம். சதுர்த்தி என்ற திதி இரவு 7:29 வரை இருக்கிறது. அதற்கு பிறகு பௌர்ணமி இன்று வந்துவிடுகிறது. நாளையும் பௌர்ணமி தொடர்கிறது. இரவு பௌர்ணமி என்பதனாலே இன்று மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். இன்றைக்கு என்னுடைய தலைமையில் செட்டிநாட்டு பகுதியில் 302வது மாதமாக நடைபெறுகிற செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம். என்னுடைய கிரிவலத்திலே உள்நாட்டிலிருந்தும் அயல் நாடுகள், அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளிலிருந்தும் அயல் மாநிலங்களிலிருந்தெல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்கள். 302 மாதங்களாக, சுமார் 25 ஆண்டுகளாக நாங்கள் செட்டிநாட்டு பகுதியில் உள்ள பிரபலமான மலைகளை சுற்றி வருகிறோம். பொதுவாக ஏதேனும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த மலைகளை நீங்கள் வலம் வரலாம். மதுரையில் இருந்தால் திருப்பரங்குன்றத்தை சுற்றி வரலாம், திருப்பரங்குன்ற மலையை சுற்றி வரலாம். அதே போல கோவையில் இருந்தால் குருந்தமலையை சுற்றி வரலாம். மலைகளை வலம் வருவது எதற்கு என்று சொன்னால், மலை என்று சொன்னாலே மலைக்கும் அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருள். நாம் பார்த்தால் இது என்ன மலைப்பாக இருக்கிறது என்று சொல்கிறோம். வாழ்க்கை மலைப்பாக இருக்க வேண்டுமானால், மலைக்கும் அளவு நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமானால் மலைவரம் வர வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி வருகின்ற பொழுது இறை சிந்தனையும் நமக்கு தேவை. பொதுவாக இன்று நாம் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது ஏதேனும் ஒரு பாடலாவது நாம் சன்னதியிலே பாட வேண்டும். அவர் அடியெடுத்து கொடுத்த, முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்து அருணைநாதர் பாடிய முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருவரன் என போதும் என்ற பாடல்தான் எங்களுடைய கிரிவலம் வருகின்றவர்கள் அத்தனை பேருடைய செல்களிலும், பெரும்பான்மையான செல்களில் அது இருக்கிறது. பொதுவாக ஒலிக்கின்ற இடமெல்லாம் முருகன் புகழாக இருக்க வேண்டுமாம். பொய்கையில் பிறந்தாறு பூவையர் வளத்திட்ட புனிதனே வருக வருக, பொன்னிலங்கு இருமாதர் புடைசூழ மயில் மீது புறப்பட்டு வருக வருக, வைகையில் விளையாடும் மதுரை மீனாட்சியின் மைந்தனே வருக வருக, வாய் திறக்காத ஒரு குமரகுரு பேச்சினை வளர்த்தவன் வருக வருக, பொய்யனும் மெய்யனும் சமணத்தை வாதிட்டு வெற்றியால் மிதந்தவன் வருக வருக, மிடுக்கான சூரனை ஒடுக்க ஓர் வேல் தாங்கி மீண்டவன் வருக வருக, பொய்யிலா வேதத்தில் ஓமெனும் பிரணவம் உரைத்தவன் வருக வருக, புவனமது ஈரேழும் மயிலேறி சுற்றியதோர் புலவனே வருக வருக, செய்யதிரு தலமாகி சேவித்துன் சன்னதியில் சிந்தமிழ்ந்திருப்பவர்க்கு தேவையினை தீர்த்தருளி காவல் தரும் தென்பழனி தெய்வமே வருக வருக என்று பழனிமலை முருகனுக்காக நான் ஒரு வருகை பதிகம் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதினேன். பொதுவாக இதுபோன்ற கிழமைகளிலே, அதிலும் இன்று பூராடம். பூராடம் என்றாலே போராடும் என்பார்கள். போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற வேண்டுமானால் இது போன்ற நாட்களில் பௌர்ணமி வருகின்ற பொழுது நாம் மலைவலம் வந்து முருகப்பெருமானை வணங்கினால் நம்முடைய போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். அது மட்டுமல்ல, உத்திராட நட்சத்திரம் மதியம் 2:59க்கு மேல் வருகிறது. ஊரோரத்தில் ஒரு செய்யும், உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளையும் என்பார்கள். எனவே இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்றெல்லாம் அந்த சொத்துக்கள் வாங்கும் கனவு காண்பவர்களுக்கெல்லாம் இந்த கிரிவலம் வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கும் ஒரு வாய்ப்புகள் கைகூடலாம். ஆக இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க வழிகாட்டும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து நல்ல காரியத்திற்கு முடிவெடுக்கப் போகின்றீர்கள். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. மனக்கலக்கம் அகலும். தொலைபேசி வழி தகவல் தொலைதூர பயணத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். வாங்கல் குழுக்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இன்று வெற்றிக்குரிய நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் தொல்லைகள் அதிகரிக்கலாம். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடும். இறை சிந்தனை அதிகம் வேண்டும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்வது நல்லது. பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். பக்கத்தில் இருப்பவர்களிடம் பக்குவமாக பேசுங்கள். அப்பொழுதுதான் காரியங்களை சாய்த்துக் கொள்ளவும் இயலும். இந்த நாளை இனிய நாளாக உங்களுக்கு மாற்றிக் கொடுப்பது வழிபாடுகள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். தொகை வரவு உங்களுக்கு கேட்ட இடத்தில் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகிற விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. 2 சூரியன் அரசு வழியிலோ அல்லது அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். குருவின் பார்வையும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல உத்தியோகம் உங்களுக்கு அமையலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல தகவல் இன்றைக்கு வரப்போகிறது. இன்று இனிய நாள், வெற்றிகரமான நாள்.
கடகராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். விருப்பங்களிலும் நிறைவேறுகின்ற நாள். திருப்பங்கள் நடைபெறுகின்ற நாள். சூரிய பார்வை உங்கள் ராசிக்கு 7ல் பதிவதனாலே அரசு வழியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. பொதுவாக நீங்கள் பொதுநலத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம், நல்ல பதவிகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் என்று நிரூபிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 8ல் ராகு இருப்பதனாலே மறைந்த ராகுவால் நிறைந்து தரலாபம் உண்டு. எனவே பணப்புழக்கமும் அதிகரிக்கும், மனக்கலக்கமும் அகலும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். இருப்பு தொகை அதிகரிக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மட்டுமல்ல, நண்பர்களும் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவார்கள். ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டுமே என்று நினைத்த எண்ணங்கள் இன்று நிறைவேறலாம். குறிப்பாக இன்று பௌர்ணமி என்பதனாலே நீங்கள் மலைவலம் வருவது உங்களுக்கு மகத்துவம் தரும். கிரிவலம் வந்தால் உங்களுக்கு கீர்த்திகள் பெருகும். சனி 8ல் இருந்தாலும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கின்ற நாள். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, 12ல் கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். இன்று மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. குடும்பத்துடன் குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 8ல் செவ்வாய் 9ல் புதன். 8ல் செவ்வாய் இருப்பதனாலே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி உங்களுக்கு சில எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தி ஏற்படாது. திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, எப்பொழுது மாறலாம் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இன்றைக்கு அதற்குரிய ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, செவ்வாய் இருப்பதனாலே அஷ்டமத்து செவ்வாய் அலைச்சலை கொடுக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் கைவலி, கால்வலி, மூட்டு வலிகள் வரலாம். என்ன இருந்தாலும் ஒரு சிறிது மருத்துவ செலவுகள் உண்டு. இருப்பினும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள இயலும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் ஓரளவு நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று முருகப்பெருமான் வழிபாட்டால் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமடைந்து நடந்து கொள்வார்கள். கனவுகள் அனைத்தும் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, கல்யாண வாய்ப்புகள் கூட கைகூடலாம். குருவின் பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பங்கள் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் உங்களுக்கு வெற்றிக்குரிய களமாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிகளிலேயே சந்திரன் அஷ்டமாதிபதி இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. முயற்சிகளில் கடைசி நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நண்பர்களை பகையாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்திலே சனி. ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் வக்கரச்சனியாக இருப்பதால் மாற்று மருத்துவம் உங்களுக்கு உடல்நலத்தை சீராக்கி கொடுக்கும். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய சம்பவம் உண்டாகப் போகிறது. கரந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இடமாறுதல்களோடு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்திலே நடைபெறவில்லையே, மங்கள ஓசை மனையில் எப்பொழுதுதான் கேட்கும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. தொலைந்த எதிரிகள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை வரவும் திருப்தி தரும். நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உடன் இருப்பவர்களால் உன்னதமான வாய்ப்புகள் வந்து சேர்கின்றன. கடந்த சுமை பாதிக்கு மேல் குறையும், கவலைகள் தீரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். உழைப்புக்குரிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கலாம். சுக்கிரபலம் 7ல் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். இன்று நல்ல நாள், யோகமான நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். வாழ்வில் ஏற்பட்ட இடையூறுகள் அகலும் நாள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். இதுவரை வட்டி கட்டி வாழ்க்கையில் பாதிக்கு மேல் பணம் சேதமானது என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குறிப்பாக ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவிட்ட தொகை இனி குறையும். 4 புதன் இருக்கின்றார். கல்விக்காகவோ கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.